சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. குவைத் நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இருதரப்பு உறவு தொடர்பாக மன்னர் மெஷால் அல் அஹ்மத் அல் ஜாஃபருடன் பேச்சுவார்த்தை. இந்தியா மற்றும் குவைத் இடையே மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிரதமர் மோடி மற்றும் குவைத் மன்னர் முன்னிலையில் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கையெழுத்திட்டனர். கல்வித்துறைக்கு உரிய நிதி வழங்காமல் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கண்டனம் தெரிவித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கைவிட வேண்டும் என்பது உட்பட மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழ்நாடு அரசு கோரிய 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். பென்சல் புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்த மாநில பேரிடர் நிதியிலிருந்து 944.8 கோடி ரூபாய் வழக்கமான நிதியை ஒன்றிய அரசு விடுவித்ததை தவிர பெஞ்சல் புயலுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிய அவசர தொகை 2000 கோடியையோ அல்லது நிரந்தர மறுசீரமைப்புக்கான 6675 கோடி ரூபாயையோ இதுவரை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்கு இந்த செயற்குழு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே தமது இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதி. 75 ஆண்டுகள் கடந்துவிட்டு நம்ம இயக்கத்தை 7வது முறையா ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்கு. வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் 2026ஆம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம். பொய் பரப்புரைகள், அவதூறுகளை புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நமக்கு பெரிய வெற்றி வழங்கியிருக்கிறாங்க. நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் வெல்வோம். (2024) மக்களவை தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 1 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக இபிஎஸ் உளறியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலைதான் என்றும் விமர்சனம். காத்துல கணக்கு போட்டு கற்பனையில கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவுத்தில் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 24ஆம் தேதி வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் நாளை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். திமுக ஆட்சியில் தமிழகம் கடன்கார மாநிலமாக மாறி சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் வரை கடனில் இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். தமிழக அரசு திவாலாகும் நிலையில் இருக்கிறதா என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள கட்டணம் நிலுவையில் உள்ளது என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. மத்திய அரசு நிதி வழங்காத நிலையில் சம்பள நிலுவையோ கட்டண நிலுவையோ வைக்காமல் தமிழக அரசு செலுத்துவதாக பதில்.
கேரளாவில் இருந்து வந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றம். ஜேசிபி மூலம் 11 டாரஸ் லாரிகளில் ஏற்றப்பட்ட மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரளாவுக்கே அனுப்ப நடவடிக்கை. கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த 3 கண்டெய்னர் லாரிகள் களியக்காவிளை சோதனை சாவடியில் பறிமுதல். 2 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து களியக்காவிளை போலீசார் விசாரணை. தப்பி ஓடிய ஓட்டுநருக்கு வலை. ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல். உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தனக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பப்படும் நிலையில் ரசிகர்கள் அமைதி காக்க அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். பதிலுக்கு பதில் வகையில் செயல்படுவதை தவிர்க்குமாறும் கோரிக்கை. ராணிப்பேட்டையில் அமைய உள்ள ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமான பணிக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா நிறுவனம் விண்ணப்பம். மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சுரங்கம் தோண்டும் போது மாம்பலம் பகுதியில் உள்வாங்கிய வீட்டின் தரைத்தளம். குடியிருப்பாளர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. திருநெல்வேலியில் நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்க தங்க அங்கி தாங்கிய தேர் ஊர்வலம் தொடக்கம். பத்தினம்திட்டா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் டிசம்பர் 25ஆம் தேதி பிற்பகல் பம்பை சென்றடையும் என தகவல். பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை அதிகரிப்பு. 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக மின் வாரியம் அறிவிப்பு. வயநாடு எம்பி தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் குறித்த தகவல்களை பிரியங்கா காந்தி மறைத்ததாக குற்றச்சாட்டு. பிரியங்கா காந்தியை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.